Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தும் பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் உயராததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் போதிய மழை இல்லாததால் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் ஒரு அடி கூட உயரவில்லை. அணையின் நீர்மட்டம் 74.57 அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் உயராததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். திருவள்ளூர் வீரராகவர் கோயில் குளக்கரை தெருவில் வழிந்தோடும் கழிவுநீரால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் வீரராகவர் கோயில் அருகே குளக்கரை சாலையில் உள்ள கழிவுநீர் தொட்டியிலிருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் ஆறு போல ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிகாரிகள் உடனே கழிவுநீர் தொட்டியிலிருந்து கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பாசன வாய்க்காலை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நரசிங்கமங்கலம் கிராமத்தில் உள்ள சேத்து பாசன வாய்க்கால் வெண்ணாற்றிலிருந்து பிரிந்து வருகிறது. இந்த வாய்க்கால் மூலம் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் புதர்கள், ஆகாய தாமரைகள் நிறைந்து காணப்படுகிறது. வாய்க்காலில் தண்ணீர் இல்லாததால் பயிர்களை சாகுபடி செய்ய முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் விடியா ஸ்டாலின் அரசு விரைந்து தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் அறையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வெளியேறிய புகையால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஜெனரேட்டர் அறையை மருத்துவமனை ஊழியர்கள் முறையாக பராமரிக்காததால் மின்சாரம் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக நோயாளிகள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் பராமரிப்பு பணிகள் பெயரளவிற்கு கூட செய்யப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஒரே நாளில் ரூபாய் 4 கோடி வரை ஆடுகள் விற்பனையாகும் என வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகை வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் நிமியம்பட்டு சந்தைக்கு 1500க்கும் மேற்பட்ட ஆடுகள் கொண்டு வரப்பட்டன. அதிகாலை முதலே விற்பனை களை கட்டியது. ஒரு ஆடு ரூபாய் 25,000 முதல் 50,000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் அனைத்து ஆடுகளும் விற்பனையாகிவிடும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சாதாரண நாட்களில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையான நிலையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 4 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனையாகும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் வெண்ணாற்றில் ஆகாய தாமரை செடிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வெண்ணாற்றில் வாழச்சேரி பாலத்தில் தொடங்கி வடபாதி மங்கலம் வரை விடியா ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் ஆகாய தாமரை செடிகள் பெருகி கிடக்கின்றன. இந்த நிலையில் வரும் 12ஆம் தேதி பாசனத்திற்காக நீர் திறப்பதற்கு முன்பாக போர்க்கால நடவடிக்கையாக செடிகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கருத்து கொண்டு முதலில் இந்த வெங்காய தாமரை அகற்றி நீர்நிலைகளை சரி செய்து கொடுத்து வருகின்ற காலத்தில் சாகுபடி விவசாயிகளுடைய சாகுபடிகளை ஆதரிக்குமாறு இந்த நிலையில் பணிவுடன் வேண்டி கேட்டு வேலூரில் சாலை வசதி கேட்ட பொதுமக்களை திமுக கவுன்சிலர் மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி 13வது வார்டு மாருதி நகரில் வசிக்கும் பொதுமக்கள் அனைத்து வரிகளையும் முறையாக செலுத்தும் நிலையில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி தீய சக்தி திமுக கவுன்சிலர் சரண்யாவிடம் பொதுமக்கள் கேட்டபோது அவரது தந்தை சக்திவேல் 2-3 வாக்குகளுக்கெல்லாம் சாலை அமைத்துக் கொடுக்க முடியாது என அதிகார திமிரில் அலட்சியமாக கூறியுள்ளார். இதுகுறித்து அரசின் மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் பயனில்லாத நிலையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மனம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சாலை நீண்ட நாட்களாக சீரமைக்காமல் இருப்பதால் குண்டும் குழியுமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மெத்தன போக்காக செயல்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். அம்மனம்பாக்கம் கிராமத்துல பேசுறோம். இந்த தார் சாலை வந்து 2007-2008 ஆண்டு போடப்பட்ட சாலை பிஎம்ஜி பிரதம மந்திரி சாலை. இந்த சாலை வந்து 2007 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மேல ஆகுது. மறுபடியும் சீரமைக்கல.
இதனால வந்து ரொம்ப மோசமான நிலை உள்ள இந்த சாலை மழை காலம் வந்து முட்டுக்கால் சேர் உள்ள போகுது. இதனால வந்து பள்ளி மாணவ மாணவிகள் வந்து வயசான முதியோர்ல இருந்து எல்லாம் மிகவும் சிரமப்படுறாங்க. இந்த சாலையை சீரமைக்க சொல்லி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அனைத்து அதிகாரிகளும் மனு கொடுக்கப்பட்டு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இது இப்பயாவது இந்த நடவடிக்கை எடுத்து இந்த சாலை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.